உங்கள் அனைவரையும் முதலில் நான் வணங்கி மகிழ்கிறேன். என் அளவில் கண்ணதாசனை பற்றி சிந்திப்பதும் கண்ணதாசனை பற்றி பேசுவதும் ஒரு சுகானுபவம். எப்பொழுதெல்லாம் எனக்கு மனச்சோர்வு ஏற்படுகிறதோ அந்த நேரங்களிலெல்லாம் என் சோர்வை அகற்றுகின்ற அருமருந்து கண்ணதாசனுடைய கவிதைகள், திரைப்பட பாடல்கள், கண்ணதாசனுடைய புஷ்பமாலிகா, கண்ணதாசனுடைய குறுங்காவியங்கள் என்று சொல்லிக்கொண்டே போகலாம். என் வீட்டில் ஏறக்குறைய ஒரு 8000க்கும் மேற்பட்ட புத்தகங்களை நான் சேமித்து வைத்திருக்கிறேன். இப்பொழுது எனக்கு 77 வயது நடந்து கொண்டிருக்கிறது. 55 ஆண்டுகளாக நான் தமிழ் நல்லுலகில் தொடர்ந்து உரையாற்றிக் கொண்டே இருக்கிறேன். பல்வேறு நூல்கள் என்னுடைய அறையில் அணிவகுத்து இருந்தாலும் கண்ணதாசனுக்கென்று தனியாக ஒரு இடத்தை வகுத்து ஏறக்குறைய கண்ணதாசனுடைய எல்லா படைப்புகளையும் அங்கே நான் பிரித்து வைத்திருக்கிறேன். வேண்டுகிற பொழுதெல்லாம் அவற்றை தேடி எடுத்து படிப்பேன். என் பள்ளி பருவம் தொட்டே கண்ணதாசனோடு கைகோர்த்து நடந்தவன் நான். வாழ்க்கையில் எனக்கென்று சில பெருமித உணர்வுகள் உண்டு. இலக்கிய உலகத்தை பொறுத்தவரையில் கண்ணதாசன் மீது எல்லையற்ற காதல் கொண்டவன் நான் நூல் பிடித்தால் போல் நெறி சார்ந்து என்னுடைய வாழ்வை இதுவரை அமைத்துக் கொண்டிருக்கிறேன் என்றால் அதற்கு தீபம் நான் பார்த்த சாரதி என்கின்ற அற்புதமான மனிதன் எழுதிய குறிஞ்சி மலர், பொன்விலங்கு, ஆத்மாவின் ராகங்கள் என்ற 3 புத்தகங்கள் தான். சின்னஞ்சிறு பருவம் தொட்டே நாப்பாவினுடைய எழுத்துக்களை படித்து ஒழுக்கம் நிறைந்த நெறி சார்ந்த வாழ்வினை இறப்பு என்னை கழுவுகிற இறுதி நாள் வரை நான் கடைபிடிக்க வேண்டும் என்று எனக்கு கொண்டு வந்து சேர்த்த பெருமகன் நாப்பா. அதே போன்று படைப்பிலக்கிய உலகத்தில் சராசரிக்கும் கீழே விழுந்து கிடக்கக்கூடிய மனிதர்களையெல்லாம் இலக்கிய இடத்தில் அமர்த்தி அவர்கள் பக்கம் நம்முடைய விழிகளை திருப்பச் செய்த மாபெரும் படைப்பாளி ஜெயகாந்தன் மீது எனக்கு அளவற்ற காதல். இந்த 3 பேர் மீது எனக்கு எல்லையற்ற பெருங்காதல் உண்டு. எனக்குள்ள பெரும் பேர் இந்த 3வரையும் நான் சந்தித்திருக்கிறேன். இவர்களோடு மேடைகளில் ஒன்றாக பேசியிருக்கிறேன். கண்ணதாசன் பேசுவதற்கு இசைந்து பேசாமல் போன மேடைகளில் கண்ணதாசனுக்கு பதிலாக நான் பேசியிருக்கிறேன். இப்படிப்பட்ட சிறப்புகளை தான் உண்மையில் எனக்கான சிறப்புகளாக நான் எப்பொழுதும் கருதுகிறேன். இப்பொழுது கண்ணதாசனுக்குள்ளே நாம் போகலாம். எனக்குள்ள பிரச்சனையை கண்ணதாசனை பற்றி பேசுவது என்றால் நான் ஏறக்குறைய வீர அபிமன்யு ஆகின்றேன். வியூகத்தை உடைத்துக் கொண்டு உள்ளே போவேன். உள்ளிருந்து வெளியே வருவதற்கு முடியாமல் தவிர்ப்பேன். காரணம், எந்த இடத்தில் நிறுத்திவிட்டு விடைபெற்றுக் கொள்வது என்று புரியல. பேச 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 கண்ணதாசனுடைய பல்வேறு படைப்புகள் உள்ளுக்குள் இருந்து ஊற்றென பெருக்கெடு. கண்ணதாசன் 1948 அவனுடைய படைப்பிலக்கிய உலகம் தொடங்குகிறது. 1981 கண்ணதாசன் கண்மூடினார். இடைப்பட்ட காலத்தை நீங்கள் யோசித்து பாருங்கள். 1948 தொடங்கி 83 வரைக்கும் அவருடைய படைப்புகள் பலதரப்பட்டது. அவர் முதலில் எழுதியதும் ஒரு காதல் கவிதை தான். காவிய தாயின் இளைய மகன், காதல் பெண்களின் பெரும் தலைவன் என்று தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டவன் அல்லவா கண்ணதாசன். பாரதியினுடைய முதல் கவிதையும் காதல் கவிதை தான். மதுரையிலே இருந்து வெளிவந்த ஒரு இதழில் பாரதி எழுதி அது பதிவு செய்யப்பட்ட முதல் கவிதை காதல் கவிதை தான். அதேபோன்று கண்ணதாசன் எழுதியதும் காலை குளித்தெழுந்து கருஞ்சாந்து கொண்டு விட்டு
கருணாக பாம்பெனவே கார்குந்தல் பின்னலிட்டு காத்திருந்தேன் கடைக்கண்ணால் அவன் வரவை பார்த்திருந்தேன் என்பதுதான் கண்ணதாசன் எழுதிய முதல் கவிதை. ஆக முதல் கவிதை கா என்கின்ற முதல் எழுத்திலிருந்து தான் தொடங்குகிறது. கண்மூடுவதற்கு முன்பு அவன் கடைசியாக எழுதிய கவிதையும் கருவறையில் இருந்து கல்லறை முடிய என்று கா என்கிற எழுத்திலே நான் கவிதையை எழுதி அவன் ககனம் நோக்கி சென்று விட்டான். அதே போன்று திரைப்பட பாடல்களை நீங்கள் திரும்பி பார்த்தாலும் முதலில் 1950களில் கன்னியின் காதலி இருக்கிற திரைப்படத்தில் அவன் எழுதியதுதான் கலங்காதின் மனமே உன் கனவெல்லாம் நனவாகும் ஒரு தினமே. ஆக கண்ணதாசனின் சினிமா பாடல்கள் காவிலே தான் தொடங்கியது. கண்ணதாசனுடைய கடைசி பாடலை நான் சொல்ல வேண்டியதில்லை. கண்ணே கலைவாணே என்று இளையராஜாவுக்கு எழுதி கொடுத்துவிட்டு காரில் ஏறுவதற்கு முன்பு ராஜாவை தனியாக அழைத்து, ராஜா நீ ஒரு வகையில் கொடுத்து வைத்தவன், ஏன் கவிஞரே அப்படி சொல்கிறீர்கள்? இல்லை, இனிமேல் நான் சினிமா பாட்டு எழுதப் போவதில்லை. இது ஒரு விதமான அறச்சொல். நான் இனி சினிமா பாடல் எழுதப் போவதில்லை என்று சொல்லிவிட்டு தான் அமெரிக்காவுக்கு போனார். அதுதான் அவருடைய கடைசி பாடல். அந்த பாடலை கேட்கிற பொழுதெல்லாம் நான் கரைந்து, கண்ணே கலைமானே கண்டி மயிலென கண்டேன் உனை நான், அந்திப்பகல் உனை நான் பார்க்கிறேன், ஆண்டவனை இதைத்தான் கேட்கிறேன். ஊமை என்றால் ஒரு வகை அமை, ஏழை என்றால் அதில் ஒரு அமை. அந்த பாடல் முழுவதையும் நீங்கள் கேட்டால் எப்படி உருகி உருகி காதல் கொண்டு நேசிக்கக்கூடிய நெஞ்சம் இப்படித்தான் பேசும். நீயோ கிளிப்பேடு பண்பாடும் காதல் குயில் பேடு, ஏனோ தெய்வம் சதி செய்தது, வேகை போலே விதி செய்தது. வார்த்தைகளை பார். ஏனென்றால் அவர் சித்தம் சுவாதீனம் அற்றவளாக இருக்கிற நிலையில் ஏனோ தெய்வம் சதி செய்தது, வேலை போலே விதி செய்தது. காதல் கொண்டே கனவினை வளர்த்தேன், கண்மணி உனை நான் கருத்தில் நிறைத்தேன், உனக்கே உயிரானே என்னை நீ என்றும் மறவாதே. நான் சொல்லுகிற பொழுதே இதயம் நெகிழ்ந்து கண்ணீர் என கொடுத்தது. அதை இயேசுதாஸ் பாடி இருக்கிற அழகு வெறும் கண்ணதாசனுடைய பாடல்களினால் மட்டுமே அவனுடைய புகழ் நிலைத்து விடவில்லை. கண்ணதாசன் எழுதிய வரிகளுக்கு உயிர் கொடுத்த இசையமைப்பார் விஸ்வநாதன் ராமமூர்த்தி, கேவி மகாதேவன் இசையமைத்த காலம் தமிழ் திரை உலகத்தினுடைய பொற்காலம். நண்பர் செல்வம் அவர்கள் தன்னுடைய வருத்தத்தை, ஆதங்கத்தை ஒற்றை வரியில் வெளிப்படுத்தினார். இப்பொழுது பாடல்கள் எழுதுபவர்களை பற்றி நான் குறை கூறவில்லை. ஆனால் பாடலின் பொருளை புரிந்து கொள்வதற்கு முடியாதபடி இசையினுடைய கூடுதல் சேர்க்கை தடுப்பு சுவராக தடுத்து விடுகிறது. அன்றைக்கு எப்படி ஒரு